ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த பேஜ் ஆஃப் சட்டமும் நானும். இன்னைக்கு நம்ம பேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உதாரணமாக ஒருத்தர் ஒரு தனியார் நிறுவனத்தை அணுகி 1 லட்ச ரூபா லோன் வாங்கி ஒரு 2 வீலர் வாங்கிடுறாரு. அந்த 1 லட்ச ரூபா லோனை மாதம் 10,000 ரூபா வீதம் 12 மாதங்கள் வட்டியோடு சேர்த்து 1,20,000 ரூபாயை அந்த நிதி நிறுவனத்தில் செலுத்திடுறாரு. செலுத்தியும் கூட இடையில ஒரு மாதம் நீங்கள் லோனை ஒழுங்காக கட்டலை, இல்லைன்னா உங்களுக்கு வட்டி இருக்குதுன்னு ஒரு சில காலங்கள், அதாவது ஒரு 6 மாத காலங்களோ 1 வருட காலங்களோ கழித்து அவர்களை மிரட்டும் வண்ணமாக சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறதாகவும், நீங்கள் வாங்கிய வங்கி கடனுக்கு 15,000 ரூபா நீங்கள் இன்னும் கட்டணும், கெட்டாத பட்சத்தில் உங்களை 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறதாகவும் நம்மக்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படி மிரட்டுறவங்க அவங்க பேக்ரவுண்டில் காவல் அதிகாரிகள் பயன்படுத்துகிற வாக்கி டாக்கி சவுண்டை ப்ளே பண்ணி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். முறையாக உங்கள் வழக்கறிஞரை அணுகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து எப்படி தீர்வு காண்றது என்ற அறிவுரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறத தவிர்க்கிறதுக்கு நீங்கள் எந்த நிதி நிறுவனத்தில் லோன் பெற்று திருப்பி செலுத்தினீங்களோ அதை உடனுக்குடனடியாக அவர்களிடமிருந்து என்ஓசி, அதாவது லோனை கட்டி முடித்ததற்கு உண்டான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுல இருந்து நம்ம முழுமையாக தவிர்த்து கொள்ளலாம். நம்மளுடைய சேஃப்டி நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் முக்கியம். அதனால நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலையும். உங்களுக்கு மேலும் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம்.